கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வார்த்தை 3ஆம் வார்த்தை யோவான் 19:26-27. அப்போது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்று தமக்கு அன்பார்ந்த சீசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இந்த ஒரு வார்த்தை ஒரு மகன் தனக்கு தன்னுடைய தாய்க்கு செய்கிற ஒரு பொறுப்பை செய்து முடிக்கிற ஒரு வார்த்தையாக நாம் பார்க்க முடியும். ஒரு உறவை பொறுப்பிக்கிற வார்த்தையாக, ஒரு அக்கறை நிறைந்த வார்த்தையாக, ஒரு பொறுப்பு நிறைந்த வார்த்தையாக, ஒரு பராமரிப்பு நிறைந்த வார்த்தையாக அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை இயேசு சிலுவையில் தொங்கினவராய், பாடுகளை அனுபவித்தவராய், அடிகள் வாங்கினவராய், அவர் மறித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் தன்னுடைய தாயை பார்த்து சொன்னவர்களோட ஆழத்தின் அன்பினை இந்த வார்த்தை காட்டுகிறது. இந்த வார்த்தை 3ஆம் வார்த்தை ஒரு அன்பின் வார்த்தையாக நாம் பார்க்க முடியும். யாத்திராகவும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாங்க என்று ஒரு கட்டளையை நாம் பார்க்க முடியும். இந்த கட்டளை இயேசு நமக்கு மட்டும் கொடுக்காமல் நாம் மட்டும் செய்ய இதை கர்த்தர் அவர் சிறுவையில் நிறைவேற்றிருக்கிறது நாம் பார்க்க முடியும். இந்த வார்த்தை நாம் மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொல்ல முடியாது. அதை கர்த்தர் நமக்கு பின்பற்றி காட்டி அதை நமக்கு மாதிரியாக காட்டியிருக்கிறார். எபேசியர் 6:3 நாம் வாசிக்கும் போது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவதை முதலாம் வாக்குத்தத்த கற்பனையாக இருக்கிறது நாம் பார்க்க முடியும். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சிலுவையில் நிறைவேற்றியிருக்கிறார் பார்க்கணும். நாம் முதல் பார்க்கும்போது அவர் கட்டளையை நிறைவேற்றியிருக்கிறார் பார்க்கணும். இப்போது வாக்குத்தத்தமுள்ள கற்பனை அவர் சிலுவையில் நிறைவேற்றியிருக்கிறார் நாம் பார்க்க முடியும். அவர் சிலுவையில் ரட்சிப்பை மட்டும் நிறைவேற்றவில்லை, பாவ மன்னிப்புகளை மட்டும் நிறைவேற்றவில்லை, நமக்கு சொன்ன வாக்கு தத்துவங்களையும் இந்த கட்டளைகளையும் அவர் நிறைவேற்றியிருக்கிறார். தாயின் தகப்பனை கனம் பண்ணுகிற அந்த வார்த்தையை அவர் சிலுவையில் நிறைவேற்றியுள்ளார். அவர் அந்த பாடல்கள் மத்தியிலும் வந்து அவர்களுக்கு சொன்ன அந்த கட்டளைகளை, அந்த வாக்கு தத்துவங்களையும் நிறைவேற்றியுள்ளார். ஆதியாகமம் 47:12 நாம் வாசிக்கும் போது, யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் குடும்பத்தையும் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான்னு நாம் பார்க்கிறோம். யோசேப்பை நாம் பார்க்கும்போது அந்த சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்திருந்தார்கள். அவனுக்கு நன்மை அவர்கள் செய்யவே இல்லை. அவனை குளிரை தள்ளினார்கள், அவனை இன்னொரு விட்டார்கள். ஆனால் யோசேப்பு அவர்களை பராமரித்து வந்தான்னு நாம் பார்க்க முடியும். யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தையும் தன் சகோதரர்களையும் ஆகாரம் கொடுத்து ஆதரித்தவன் தான் பார்க்க முடியும். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யோசேப்பு பார்த்து கொண்டிருக்கவில்லை. அவர்களுக்கு ஒரு தீமை வந்தபோது பார்த்து கொண்டிருக்கவில்லை. அவர்களுக்கு பஞ்சம் வந்தபோது யோசேப்பு பார்த்து கொண்டிருக்கவில்லை. அவர்களை ஆதரித்து வந்தால் பார்க்க முடியும். நம்மை நாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய சகோதரருக்கு நம்ம சகோதரர் நமக்கு தீமை செய்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு தீமை வரும்போது நாம் அவர்களை ஆதரிக்கிறதில்லை. அவர்களுக்கு கஷ்டம் வரும்போது நாம் அவர்களை ஆதரிக்கவில்லை. அவர்களுக்கு பஞ்சம் வரும்போது அவர்களுக்கு நாம் ஆகாரம் கொடுத்து கவனிக்கிறதில்லை. இந்த மாதிரியாக யோசேப்பு தன் சகோதரரை குடும்பத்தை ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தால் நம்ம நமக்கு நல்ல நேரத்தில் கஷ்டங்கள் வருகிறது உண்டு, நமக்கு பாடல்கள் வருகிறது உண்டு. அந்த பாடல்களை நம்ம வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன்மாரை நாம் கவனிக்கிறது. நமக்கு சில பேர் உயர்வுகள் வரலாம், அந்த உயர்வு வந்தாலும் அவர்களுக்கு கவனிக்கிறது இல்லை. சில பேருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காத தாய் தகப்பன்மாரை கவனிக்கிறது இல்லை. சில பேருக்கு திருமணமாக போனவர்கள் தாய் தகப்பன்மாரை கவனிக்கிறது இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சிலுவையில் இருந்த போது அந்த பாடலின் மத்தியிலும் தன்னுடைய தாய்க்கு என்ன ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமோ, ஒரு மூத்த மகனாக தன்னுடைய வீட்டில் எந்த ஒரு பொறுப்பாக இருந்து செய்ய வேண்டுமோ, எந்த ஒரு பராமரிப்பு செய்ய வேண்டுமோ, அந்த வார்த்தையாக 3ஆம் வார்த்தையாக தன்னுடைய தாய் மனத்தில் சொல்லியுள்ளார். ஆனால் யாராலும் இந்த ஒரு சிச்சுவேஷனில், இந்த ஒரு சூழ்நிலையில் யாராலும் இந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவ இந்த சிலுவையில் இருந்து கொண்டும் அவ்வளோ பாடல்கள் மத்தியில் இருந்தும் தன்னுடைய தாய்க்கு என்ன ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று அதை கர்த்தர் செய்துள்ளார். இதை நமக்கு மாதிரியாக காண்பித்திருக்கார். மனுஷகுமாரனும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய தாயை கனம் பண்ண வேண்டும், தன்னுடைய தாயை மதிக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையாக அவர் சொல்லியுள்ளார். தன்னுடைய தாயை ஒரு நேசிக்கிற ஒரு தேவன் காணப்பட்டார். தன்னுடைய கடமையை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு தேவன் காணப்பட்டார். தன்னுடைய தாயை கனம் பண்ணி அவருடைய பராமரிப்பு நிறைந்த ஒரு தேவனாக காணப்பட்டார். இந்த வார்த்தைகளால் அவர் காண்படுத்தும்படியும் நாமும் செய்வோம், அவர் செய்தபடியே நாமும் செய்வோம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.